மனமார்ந்த வருக வருகை என அன்புடன் வரவேற்கின்றோம். மென்மேலும் சிறக்க இதே மாதிரி வாழ்த்துக்களும் இது மாத்திரமில்லை, இது போல இந்த உலகத்துக்கே தேவையான விடயங்களை நீங்க நிறைய பண்ணணும். வேடன் துணை எங்களுக்கு இருக்கு, முருகன் துணை எங்களுக்கு இருக்கு. என்ன இருக்கு? நன்றி வணக்கம். தொடர்புகளும் இனிதாகட்டும் உங்களுக்கும் இவ்வுலகமால் அனைவருக்கும். நன்றி வணக்கம். நன்றி. என்றதும் இதே நிறைய அன்புடனும் நட்புடனும் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலை வேந்தர் முனைவர் லியோகி திரைக்கலைஞர். நன்றி. நன்றி. வணக்கம். இனிய நாள் வணக்கம். என்னென்ன நட்புறவுகளே, நான் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலை வேந்தர் முனைவர் லியோகி திரைக்கலைஞர். இன்று நமது பிடிமண் நாவல் வெளியீட்டு விழாவில் பிடிமண் நாவலாசிரியர் திரு சரவணகுமார் ஐஆர்எஸ் அவர்களது மாமனார் ஐயா பேருங்க விஜயகுமார் அவர்களுடன் ஒரு இனிய நட் சந்திப்பு. ஐயா, தொடர்வதெல்லாம் இனிதாகட்டும் உங்களுக்கும் இவ்வுலகமால் அனைவருக்கும். நன்றி. உங்களுக்கும் அனைத்துமே நலமாக அமையும். மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா. தொடர்வது உங்கள் அன்பு சகோதரர் பல்கலை வேந்தர் முனைவர் லியோஜி திரைக்கலைஞர். நன்றி. நன்றி வணக்கம். டாக்டர் லியோஜி, உங்களை இப்ப இந்த தருணத்துல சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்வதெல்லாம் இனிதாகட்டும் உங்களுக்கும் இவ்வுலகத்தில் வாழ அனைவருக்கும். என்றும் இதே நிறைய இனிய அன்புடனும் நட்புடனும் ஒரு ஆள் உயரத்துக்கு தவ்வும் இவனால கட்டுப்படுத்த முடியாது. அது மாதிரி பிடிமண் பிச்சுக்கிட்டு போகுதுங்க படிக்க. ஆமா, அப்படி நான் எழுத துவங்கிய காலத்தில் இருந்தேன். 74 1974 முதல் சிறுகதை வருது. எழுத துவங்கிய காலத்தில் இருந்தே அன்றிலிருந்தே நான் பிடிவாதமா இருந்தேன். அத்தனை ஜெயகாந்தன்ல இருந்து பெரிய நான் பார்த்த சேரிலிருந்து அத்தனை எழுத்தாளர்கள் எழுதிக்கிட்டு இருந்த காலம் அது. நான் எழுத வந்த நேரத்தில் அவர்களுடைய எழுத்துல இருந்து நம்ம எழுத்த தனிச்சு வைக்கணும்னு சொல்லித்தான் நான் பிறந்த பெருநாளி கிராமத்து பெரிய வளத்தை விட்டு எழுத்த தாண்ட விடல. எனக்கு ராணுவத்தில இருந்தே இந்தியா முழுக்க சுத்தி இருக்கேன். பிடி மண்ணுங்கிறது என்ன? தாயோட ரத்தம், பால். இங்க இருக்கிற அதாவது எத்தனை பேர் இன்னும் கிராமத்து தொடர்புகளோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அநேகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மனமார்ந்த வருக வருகை என அன்புடன் வரவேற்கின்றோம். பிடிமண் நாவல் மூலமாக ஒரு புது உலகத்தையே நமக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறார் திரு சரவணகுமார் ஐஆர்எஸ் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த உலகிற்குள் நாம் அனைவரும் நுழைய இருக்கிறோம் என்பதை மிகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். போர் வீரனை போல நீதிக்காக களமாடுபவர், கோர்ட்டில் நீதிக்காகவும் ரோட்டில் வழக்கறிஞர்களுக்காகவும் ஓயாத போராடும் வழக்கறிஞரும் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினருமான திரு மா வேல்முருகன் அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். திரு பாலா திரைப்பட இயக்குனர் அவர்களை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறோம்.
இப்படி இழுப்பேன், தவ்வும். ஒரு ஆள் உயரத்துக்கு தவ்வும், இவனால கட்டுப்படுத்த முடியாது. அது மாதிரிங்க பிடிமன் பிச்சுக்கிட்டு போகுதுங்க படிக்க படிக்க. ஆமா, அப்படி நான் எழுத துவங்கிய காலத்தில் இருந்தேன். 74 1974 முதல் சிறுகதை வருது. எழுத துவங்கிய காலத்தில் இருந்தே அன்றிலிருந்தே நான் பிடிவாதமா இருந்தேன். அத்தனை ஜெயகாந்தன்ல இருந்து பெரிய பெரிய நான் பார்த்த சாரிலிருந்து அத்தனை எழுத்தாளர்கள் எழுதிக்கிட்டு இருந்த காலம் அது. நான் எழுத வந்த நேரத்தில் அவர்களுடைய எழுத்துல இருந்து நம்ம எழுத்த தனிச்சு வைக்கணும்டான்னு சொல்லித்தான் பெருநாளி, நான் பிறந்த பெருநாளி கிராமத்து பெரிய வளத்தை விட்டு எழுத்த தாண்ட விடல. எனக்கு ராணுவத்தில இருந்தே இந்தியா முழுக்க சுத்தி இருக்கேன். நாவல் விழாவில் நான் சொன்ன மாதிரி சிறுகதையை ஆரம்பிச்சு நாவலா போன மாதிரி சின்ன ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சத பெரிய ஃபங்க்ஷன் ஆக்கின பெருமை என்னோட மாமா மதிப்புக்குரிய சிறுநருள் திருவள்ளுவர் ராஜேந்திரன் ஐஏஎஸ் மாமா தான் இருக்கும். பேச்சு வழக்கு எல்லாமே அதை பயன்படுத்தியிருக்கேன். பாசிட்டிவ் மட்டும், நெகட்டிவ் வெட்டு குத்தலாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம தூக்கிட்டோம். நம்ம இருந்தேன் கீ குடிக்காத இல்லை, நாங்கள் இல்லைண்ணே ஸோ அண்ணனுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அன்பு தம்பி முரளி ரிலிஜன்ல ஐஆர்எஸ்ல வந்து ஒரு தெய்வீக பங்களிப்போட வருமானம் வருது. இன்னும் எழுத்தும் கண்ணன தகுந்த அந்த ஒரு தெய்வீக பார்வையில் பார்ப்பாரு. அவர் வந்து கேட்டவோட எடுத்துக்கொண்டதுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய இன்னொரு வேற வழி இல்லாமல் எங்களை தூக்கி சுமக்கிற பார்ட்னர் ஒருத்தர் இருக்கார், வேல்முருகன் சார். அது சொல்லப்ப எங்க மேடையில் ரொம்ப நேரம் பேச முடியாது. எனக்கு அப்படிப்பட்ட ஆள்தான் வேணும், பின்னாடி பேசுறேன் ஆள் வச்சிருக்கோம். அதனால நீங்க பாயிண்ட் 3 பாயிண்ட் பண்ணீங்கன்னா ஜட்மெண்ட் வந்துடும். நிச்சயம் நாங்கள் பார்த்துக்கிறோம். பங்கேற்பாளர்கள், அறிஞர்கள், சான்றோர்கள் எல்லாம் மேடையில மட்டுமல்ல கீழே என்னுடைய உறவினர் சோலை பேசின பிறகு எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பயமா இருக்கு.